Welcome back to Madan Talkies. விண்மீன்கள், as I told you, is a very வித்தியாசமான ஒரு கதை. அதாவது தவமிருந்து பெத்த பிள்ளை கர்ப்பத்தில் வந்து தொப்புள் குடி கழுத்துல கடைசியில மாட்டின்றதுனால செரிபிரல் பால்சி, அதாவது உணர்வுகள் எதுவும் இல்லாம கண்ட்ரோல் பண்ணாம நியூரோலாஜிக்கல் டிசார்டர் பிறக்கிறது. அழகான குழந்தை துடிச்சு போயிடுறாங்க. ஸ்பாஸ்டிக் குழந்தைகளுக்கு இது மாதிரி செரிபிரல் பால்சி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கு, மற்றபடி இங்கெல்லாம் படிக்க முடியாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க, நீங்க வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உட்பட எல்லாரும் சொல்றாங்க. பட் இந்த தம்பதி வந்து விடாப்பிடியா இந்த குழந்தைய நாங்க தான் வளர்ப்போம், எங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு வளர்த்து ரொம்ப பாசிட்டிவா ஆப்டிமிஸ்டிக்கா, இன்ஃபேக்ட் டு தி எக்ஸ்டென்ட் நியாயமா நல்லபடியா இந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னா பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா ஆயிருக்கும். பிகாஸ் அந்த சைல்டு லவ் ஸ்போர்ட்ஸ், மேராத்தன்ல எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு, அதாவது வீல் சேர்ல உட்காந்து வச்சு அப்பா ஓட்டிட்டு போறாரு, அது மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. ஸோ அந்த பையனுக்கு எல்லாமே இருக்கு, அன்பான அப்பா அம்மா, கடைசியில் ஒரு பெண் வாழ்க்கையில குறுக்கிடுறா, அந்த லவ். பட் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு பையனால ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்த முடியுமா? அந்த காதல் நிறைவேறுமா? அந்த பொண்ணு ரொம்ப அன்பா இருக்கா, பட் காதலிக்கிறாளா? இதுதான் படத்தினுடைய முடிவு. My name is Jeeva. என் அப்பா பேரு நரேன், அவர் ஒரு மெஜிஷியன். நான் பிறந்தப்ப எல்லாரும் என் அம்மா அப்பாவை திட்டினாங்க, என்னை தூக்கி போட சொன்னாங்க. நான் பார்த்துடையுமே அவன் பார்க்க மாட்டேன், எனக்கு கிடைக்காத எல்லாமே அவனுக்கு கொடுப்பேன். ஒரு கல்லு கூட பேசி பிரயோஜனம் இல்லை மீரா. ஆனா என் பையனை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்பா அப்படி பிறந்த? So welcome to the Madan Talkies. So Vignesh Menon, director. So Anand, cinematographer for first movie உங்களுக்கு இல்லையா? பட் ஆனா சினிமா அவங்க பிளட்ல மஸ்ட் பி ரன்னிங் பிகாஸ் ஆஃப் யுவர் கிராண்ட் ஃபாதர் மிஸ்டர் சங்கர் இல்லையா? நாங்களாம் சின்ன வயசுலலாம் எத்தனை வெற்றி படங்கள் அவர் வந்து சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேரையும் வச்சு அவங்க தாத்தா படம் பண்ணியிருக்காரு இல்லையா? பிகஸ்ட் மூவிஸ் அடிமை பெண், இப்போ குடியிருந்த கோயில் ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் உங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ஆலயமணி, பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை அகைன் நடிகர் திலகம். ஓகே, பட் நீங்க யூ ஷுட் ஹேவ் பீன் எ கிட் இல்லையா? நீங்க I have not seen him working. ஒர்க் பண்ணி பார்த்ததில்ல. பட் உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்ததா அந்த காலத்துல அவர் என்னெல்லாம் பண்ணாரு? இல்ல, he was retiring by the time I started knowing his sense. அப்படியா? ஓகே, பட் யூ ஸ்டடிட் எனிதிங் டைரக்டர்? I studied Loyola Visual Communication. Loyola Visual Communication பண்ணேன். ஓகே, விஸ்காம் பண்ணேன். பட் யூ டிடன்ட், நீங்க எங்க அசிஸ்டன்ட்டா எங்க வர்க் பண்ணல? யார்கிட்ட வர்க் பண்ணல. அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கூட அவசியம் இல்ல. என் ஒப்பீனியன் இல்ல இது, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு அந்த want to make films, ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கதை ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்றப்போ I had the confidence I can bring it on screen. பட் ப்ரொடியூசர் அது மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னால யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்காம? இல்ல சார், இது நாங்க ஒரு 5-6 of us. அப்படியா? ஆமா, இட்ஸ் நாட் நெக்ஸ்ட் டைம். ஓகே, சோ தென் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்னு யாரும் இல்ல? ப்ரொடியூசர் நான் டெக்னிக்கலா நான் தான், பட் அகைன் இட் இஸ் ஃபண்டட் பை many friends of us. ஒரு நைஸ் திங் இஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு மசாலா படம்னு இல்லாம ஒரு சப்ஜெக்ட், தமிழ் இதுக்கு ரொம்ப என்டையர்லி டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். எப்படி உங்களுக்கு தைரியம் இருந்தது இது மாதிரி? இதுல வந்து ஃபர்ஸ்ட் படம் விஷ பரீட்சை இல்ல? ஆமா, எக்ஸ்பெரிமெண்டலா தான் சார் அட்டெம்ப்ட் பண்ணோம். ஒரு ஸ்பாஸ்டிக் செரிபிரல் பால்சியோட இருக்கிற ஒரு யங்ஸ்டரை பத்திய படம் அப்படின்னும் பொழுது It's actually based on a true story. Internetல I read a line that is a father wanted to run for his son in the marathon அப்படின்னு. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் சரி, எனக்கு ஐ ஃபெல்ட் டச்சிங், அது நல்லா இருந்துச்சு. ஐ காட் எமோஷனலி டச்ட் when I saw the video also. ஒரு வைரல் வீடியோ இருந்துச்சு. அப்படியா? ஆமா, அந்த ஒரிஜினல் அந்த மேரத்தன் ரேஸ் அப்படியே ஒரு வீடியோ இருந்துச்சு யூடியூப்ல. ஸோ இட் வாஸ் நல்லா டச்சிங்காக இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. வை நாட் மேக் இந்த ஃபாதருக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் when he grows big he falls in love, what will be the scenarioன்றது ஃபிக்ஷன். ஓகே ஓகே, அதை வச்சு நீங்களே ஸ்கிரிப்ட், ஒரு டயலாக்ஸ் நீங்க தான் எழுதிருக்கீங்க. வெரி குட். இந்த படத்துல கேமரா ஒர்க் வெரி குட். கம்ப்ளீட்டாக நீங்க ஒர்க் பண்ண விதம் என்னன்னாக்கா, கேமராவில் ரொம்ப சிம்பிளா லேமேன் ஆங்கிள், இந்த நான் டெக்னிக்கலா போல கிளாரிட்டி அண்ட் ஷார்ப்னஸ்ன்றது ஒன்று இருந்தது. பிளஸ் லைட்டிங், ஈவன் வீடு வெளியிலேருந்து காட்டும்போது இந்த உள்ளுக்குள்ள, ஆல்தோ ரிப்பீட் 2 வாட்டி இந்த வீடை நீங்க காட்டுறீங்க. ஐ டென்ட் நோ த ரீசன், பட் இன்டீரியர்ஸ்
அண்ட் நல்ல டெட் க்ளோஸ்அப்ஸ். அவங்க உட்காந்துருப்பாங்க ஒரு இதில், லைட்டிங் கீட்டிங்லாம் ரொம்ப பிக்சர்ஸ், இந்த கலர் டோன் அது ஒரு இது. பார்வை போதும் இனி என் ஜென்மம் வாழும், உன் தீண்டல் போதும் இனி வேறென்ன வேண்டும், வாய் பேசா தெய்வமே வரம் தந்த பந்தமே, உந்தன் மனம் ஒரு விடுகதை புரிந்து கொள்வதே தொடர்கதை. ஒரு நட்சத்திரம் வந்து எந்தன் வீட்டுக்குள்ளே உதித்தது, நாளை உந்தன் பேரை சொல்லும் நம்பிக்கையும் இருக்குது, நெஞ்சுக்குள்ளே பொத்தி வச்ச செடி ஒன்று பூக்குது, கண்ணுக்குள்ளே சேர்த்து வச்ச கனவுகள் பறிக்குதே. பார்வை போதும் இனி என் ஜென்மம் வாழும், உன் தீண்டல் போதும் இனி வேறென்ன வேண்டும். இந்த செரிப்ரல் பால்சியினுடைய இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணீங்க? இல்லை சார், டெக்னிக் என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்றது அந்த பையனால? இல்லை, அதான் டெக்னிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி செரிப்ரல் பால்சியை பற்றின ஒரு படமாக இருக்கு வேண்டாம் அப்படின்றது பேசிக்லி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்தே கிளியர். அதாவது அவங்களோட எமோஷனல் ஜேர்னியாக தான் இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸோட எமோஷன், அதுக்கப்புறம் அந்த பையனோட எமோஷனல் ஜேர்னியாக தான் இருக்கணுன்றது கிளியர். என்னன்னா செரிப்ரல் பால்சி என்ன ஒரு திங் வித் செரிப்ரல் பால்சி, அது வந்து ஒரு நம்பர்லா டேர்ம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பாதிக்கும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த ஓரளவுக்கு ஒரு கிரியேட்டிவ் லிபர்ட்டி எடுத்திருக்கோம் டு போர்ட்ரே த கேரக்டர். நான் பார்த்தபோது எனக்கு நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பட்டது. as I agree with you that cerebral palsy ல வந்து the basic tremors and shaking of the head and the loss of control over your limbs ன்றது மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் how much ன்றது இதுல தான் டிஃபர் ஆகுது. கண்டிப்பா இதுல நீங்க ரொம்ப உங்களுக்கு கன்வீனியன்ட்டா நிறைய எடுத்துட்ட மாதிரி தெரியுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி have you made research on whether they will feel, what about the sexual kind of energy a person have when he has got? They are fit for marriage. They are fit for a married life. And I didn't want to get into the sexual part of their journey. You didn't. No, but it is possible. ஏன்னா the kind of, you see, ஒரு பெண்ணை பார்த்த உடனே காதல் வருதுன்றது அது அன்பா, அன்பு மட்டும் இல்ல இல்லையா, காதல்ல வந்து சங்கமம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதுக்கு வந்து ஈஸி ரெடியான்ற மெடிக்கலி டெக்னிக்கலி மெடிக்கலி கேட்டீங்க நீங்க. they are fit. Okay. Because there was a scene where wheelchair உட்கார்ந்து இருக்கும்போது he observes the body. அந்த அன்போட ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு பிஃபோர் த சாங். அந்த பிஃபோர் த சாங் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாரு. அதனால தான் நான் கேட்டேன், அன்பு இருக்கலாம் இல்லையா, நீ தாய் மாதிரி என் கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து கேட்கறது வேற. பட் யூ மஸ்ட் லிவ் வித் மீ, ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ ன்றது டிஃபரெண்ட்.